இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மக்கமலம் இலையிலேருந்து எப்படிங்க ஒரு பிரம்மக்கமலம் செடி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரோ ஆகிருக்க பிளான்ட். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லேருந்து நம்ம கட்டிங் எடுக்க முடியும். ஸோ கட்டிங் எடுக்கிறதுல ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருந்துச்சு, புது லீஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு செடி வளராது. அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாக அப்டேட் பண்ணுறேன். அது ஒரு பெரிய தியரிட்டிக்கல் மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு ஸோ ஒரு 2 கிராம் சாப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த இலையை ஃபுல்லாகவே அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது தான் ரூட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 இன்ச் பாட்டில் டிப் பண்ணி அது வாட்டரில் டிப் பண்ணிட்டு சாஃப் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபங்கி சைடில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்னும் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா புது ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நிழல் பகுதியில் வெயில் படாமல் வெளிச்சம் இருக்க மாதிரி ஒரு நிழல் பகுதியிலே வச்சுருங்க. ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும்.